பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இந்த காலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. சகோதர சிநேகம் என்று சொல்லுகிறார். அந்த சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள்னு சொல்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சகோதர சிநேகம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காரியம். நம்ம ஒவ்வொருவருக்கும் சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். அது எவ்வளவு நல்லது பாருங்க. சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் அப்படிங்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சகோதர சிநேகத்தில் ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்சமாயிருங்க. எவ்வளோ ஒரு நல்ல காரியம். நீங்க சகோதர சிநேகத்தை ரொம்ப முக்கியப்படுத்துங்க. சகோதர அன்பை ரொம்ப முக்கியப்படுத்துங்க. சகோதர அன்புல நீங்க நிலைச்சிருக்கிறவங்களா இருங்க. சகோதரர் மேல உள்ள அன்பை நீங்க விட்டுறாதீங்க. சகோதரர்கள் மேல அன்புள்ளவர்களா இருங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்சமா, அதாவது பிரியமா, அன்பா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்கிறீங்க, குடும்பம்லாம் எப்படி இருக்கு, சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு, பிள்ளைங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க, உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களா, உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குதா. இதுதான் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருப்பது என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்றார். கனம் பண்றதுல கூட ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கனம் பண்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக் கொள்ளணுமா, எவ்வளோ நல்லது பாருங்க. நம்ம ஒருத்தர் முந்தி கனம் பண்ணணும். அவர் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லட்டும், ஏன் அவர் எனக்கு வணக்கம் வைக்கக்கூடாதா, அவர் பேசக்கூடாதா, நான் தான் பேசணுமா, ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு, ஏன் அவர் அப்படி இருக்கணும், ஏன் அவர் அப்படி நடந்துக்கிறாரு, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு ஏன் நான் முந்திக்கிட்டா என்ன தப்பு இருக்கு, முந்தி ஏன் நான் வணக்கம் சொல்லக்கூடாது, முந்தி ஏன் நான் பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, முந்தி ஏன் நான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது, முந்தி வாங்கன்னு நான் ஏன் கூப்பிடக்கூடாது, முந்தி நான் ஏன் அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துக்க கூடாது, அப்படி நான் நடந்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கணும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கனம் பண்றதுல இல்லை, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தர் அதிகமாக கனம் பண்ணணும் பாருங்க. ஒருத்தர் கனம் பண்ணுறது ரொம்ப நல்ல பழக்கம். ஒருத்தர் நாம் கனம் பண்ணும்போது ஒருத்தர் மேலே அன்பு அதிகரிக்கிறது, மரியாதை அதிகரிக்கிறது, அவர்களை நாம் நேசிக்க தொடங்குகிறோம். ஆகவே ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ நாம் எல்லாவற்றிலும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சகோதர சிநேகத்தில்
ஒருவர் மேல் ஒருவர் நாங்கள் பட்சமா இருக்கவும், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் நாங்கள் முந்திக் கொள்ளவும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பெரிய காரியம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமை உங்களுக்கு தான். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.